பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் தபிஅஹும் பி இஹ்சானின் இலா யௌமித்தீன் வ பஅத். மதிப்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்ற தஃப்சீர் அமர்விலே இன்று நாம் பார்க்க இருப்பது சூரா பக்ராவுடைய 124வது வசனமாக அமைந்திருக்கின்ற وَإِذِ ابْتَلَى إِبْرَاهِيمَ رَبُّهُ بِكَلِمَاتٍ فَأَتَمَّهُنَّ قَالَ إِنِّي جَاعِلُكَ لِلنَّاسِ إِمَامًا قَالَ وَمِنْ ذُرِّيَّتِي قَالَ لَا يَنَالُ عَهْدِي الظَّالِمِينَ. ஸதகல்லாஹுல் அஸீம். அந்த ஆயத்தை தான் நாங்கள் பார்க்க இருக்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹு தஆலா சூரா பக்ராவிலே பல முக்கியமான விஷயங்களை பேசுவதனை நாங்கள் தெரிந்து வைத்திருக்கிறோம். 286 ஆயத்துக்களை கொண்ட மிக நீண்ட சூறாவாக அமைந்திருக்கின்ற இந்த சூறாவிலே ஆரம்பம் முதல் இறுதி வரை மேலோட்டமாக யாரும் வாசித்து பார்த்தாலும் கூட பல வித்தியாசமான பகுதிகளை அவை இந்த ஆயத்துக்கள் பேசுவதனை நீங்களால் அவதானிக்க முடியுமாக இருக்கும். அந்த வகையிலே சூரா பக்ராவிலே குறிப்பாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது வரலாறு பற்றி அந்த சூறாவில் பல ஆயத்துக்கள் பேசுவதனை நாங்கள் காணலாம். அதனைத் தொடர்ந்து சூரா பக்ராவிலே பனு இஸ்ராயில் எனப்படுகின்ற அந்த சமூகத்தை பற்றி மிக விரிவாக அல்லாஹு தஆலா சுமாராக ஒரு 80 ஆயத்துக்கு மேற்பட்ட இடங்களிலே அந்த சமூகத்தை பற்றி விரிவாக பேசுவதை நாங்கள் பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து அல்லாஹு தஆலா நபி இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றியும் தொடர்ந்து பேசுகிறார். இப்படியாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம், பனு இஸ்ரவேலர்கள் அந்த சமூகமும் அவர்களோடு தொடர்புபடுகின்ற நபிமார்களும், அது போக இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் என்ற அந்த நபி சம்பந்தமாகவும் அல்லாஹு தஆலா இந்த சூறாவிலே பேசுவதை நாங்கள் பார்க்குறோம். அதுவல்லாமல் சூரா பக்ராவிலே இன்னும் மிக அதிகமான பகுதிகள் காணப்படுகின்றன. சட்டத்தோடு சம்பந்தப்பட்ட, குடும்ப விவகாரம், ஹஜ்ஜோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வியாபாரத்தோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், கொடுக்கல் வாங்கல் தொடர்பான அம்சங்கள், ஆன்மீகத்தோடு தொடர்பான அம்சங்கள் என்று அல்லாஹு தஆலா பல விஷயங்களை பேசியிருக்கிறார். இப்படியாக சூரத்துல் பக்ராவிலே ஒரு சமூகத்துக்கு தேவையான பல வகையான அம்சங்களை விளக்குகின்ற ஒரு நிலையை நாங்கள் பார்க்குறோம். இந்த தொடரிலே அல்லாஹு தஆலா 124வது வசனத்திலே இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி பேசுகின்ற அந்த ஆயத்தை தான் இன்றைய அமர்வுக்கு நாங்கள் விளக்கத்துக்காக எடுத்திருக்கிறோம். அந்த ஆயத்து இப்படி சொல்கிறது, وَإِذِ ابْتَلَى إِبْرَاهِيمَ رَبُّهُ بِكَلِمَاتٍ. இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவரது இரட்சகன் சில வார்த்தைகளின் மூலமாக சோதித்தான். அத்தகைய சோதனையை வெற்றிகரமாக அவர்கள் நிறைவு செய்தார்கள். அதனை நீங்கள் நினைவூட்டி பார்ப்பீராக என்று அல்லாஹு தஆலா ஃபஅதம்மஹுன்ன, அந்த சோதனைகளை, அந்த பொறுப்புகளை நிறைவாக அவர்கள் நிறைவேற்றினார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு கால இன்னி ஜாஇலுக லின்னாஸி இமாமா, பிறகு நான் உங்களை மக்களுக்கு தலைவராக நியமிக்கிறேன் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். கால வமின் துர்ரியதி, அதற்கு இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எனது பரம்பரையிலிருந்தும் அந்த தலைவர்கள் உருவாக வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே கேட்டுக்கொள்கிறார். அப்பொழுது அல்லாஹு தஆலா சொல்கிறான், கால லா யனாலு அஹ்தி அஸ்ஸாலிமீன், எனது ஒப்பந்தம் அநியாயக்காரர்களை சென்றடைய மாட்டாது என்று அந்த ஆயத் முடிவடைகிறது. எனவே இந்த சூரா பக்ராவிலே அமைந்திருக்கின்ற இந்த ஆயத்திலே நபி இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பற்றி ஒரு மிக முக்கியமான அம்சத்தை சொல்லி காட்டுகிறார். இப்ராஹீம் என்ற அந்த நபியை அல்லாஹு தஆலா பல வார்த்தைகளின் மூலமாக சோதித்தான். கலிமாத், அதை நாங்கள் விரிவாக பார்க்க வேண்டும். பல வார்த்தைகளின் மூலமாக சோதித்தான். அந்த எல்லா விஷயங்களையும் ஃபஅத்தம்மஹுன்ன, அந்த சோதனைகளை மிக வெற்றிகரமாக பூர்ணப்படுத்தினார் அவர். அப்பொழுதுதான் அல்லாஹு தஆலா முழு மனித சமூகத்துக்கும் இமாமாக
தலைவராக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நியமிக்கிறான். கால இன்னி ஜாயிலுக்கல் இன்னாஸ் இமாம், முழு மனித சமூகத்துக்கும். அந்த நேரம் அந்த மனித சமூகத்துக்கு இமாமாக தலைவராக உங்களை நான் நியமிக்கிறேன் என்று சொன்ன பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறார்கள், வமின் துர்ரியத்தி, எனது பரம்பரையிலிருந்து அத்தகைய தலைமைகள் இன்னும் உருவாக வேண்டும் என்ற ஒரு ஆசையை அல்லாஹ்விடத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் முன்வைக்கிறார். வமின் துர்ரியத்தினா எனது பரம்பரையிலிருந்து, எனது வழித்தோன்றலில் இருந்து அப்படியான இமாம்கள் அல்லது தலைவர்கள் உருவாக வேண்டும் என்ற ஆசையை அங்கு அவர்கள் முன்வைக்கிறார். கால், அப்பொழுது அல்லாஹு தஆலா சொல்கிறான், லா யனாலு அஹ்தி அஸ்ஸாலிமீன், எனது அந்த ஒப்பந்தம், அதாவது தலைமைகளை கொடுக்கின்ற அந்த ஒப்பந்தம் அநியாயக்காரர்களுக்கு செல்ல மாட்டாது. ஒரு நாளும் அநியாயக்காரர்களுக்கு நான் தலைமைத்துவம் கொடுக்க மாட்டேன் என்று, தலைமைத்துவ பொறுப்பை கொடுக்க மாட்டேன் என்று அல்லாஹு தஆலா சொல்கின்ற அந்த செய்தி இந்த சூரா பக்ராவிலே 124வது வசனத்தில் அமைந்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதுதான் அந்த சூரா பக்ராவுடைய 124வது வசனத்துடைய கருத்தாக, நேரடியான கருத்தாக இருக்கிறது. இப்பொழுது இந்த ஆயத்தை விரிவாக நாங்கள் விளங்க முயற்சிப்போம். ஆயத்துடைய அமைவிடம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சூரத்துல் பக்ராவுடைய 124வது ஆயத்தாக இது அமையப்பட்டிருக்கிறது. இந்த ஆயத்தை விளங்குவதற்கு முன்பதாக கண்டிப்பாக சூரத்துல் பக்ராவுடைய முன்னால் இருக்கிற ஆயத்துக்கள் எதிரை பற்றி பேசுகின்றன என்பது சம்பந்தமான சிறியதொரு அறிமுகம் இந்த ஆயத்தை விளங்குவதற்கு பெரிய அளவு உதவி செய்யும். அதிலே முதலாவது விஷயம் என்றால், சூரா பக்ராவில் அல்லாஹு தஆலா 30வது ஆயத்திலிருந்து நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்ல துவங்குகிறார். உலக வரலாற்றிலே மனித சமூகம் எப்படி உருவாகியது, அந்த மனிதனுடைய உருவாக்கத்துக்கு பின்னால் இருக்கிற நோக்கம் என்ன, எப்படி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்டார், பிறகு அவர் எப்படி சோதிக்கப்பட்டார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டு சுவர்க்கத்திலே படைக்கப்பட்டதாகவும், அங்கே ஒரு வகையான வாழ்க்கை அமைப்பு இருந்ததாகவும், அங்கு சில டெஸ்ட், சில சோதனைகள் நடந்ததாகவும், அப்படியான ஒரு பயிற்சிக்கு பிறகு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹு தஆலா பூமிக்கு அனுப்பி வைத்ததாகவும் அந்த 30வது ஆயத்திலிருந்து தொடர்ந்து வருகின்ற வசனங்களில் மிக விரிவாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சம்பந்தமாக, உலகத்திலே மனித வரலாறு எப்படி தோற்றம் பெறுகிறது சம்பந்தமாக சூரா பக்ராவிலே சொல்லுவதனை நாங்கள் பார்க்கிறோம். எனவே உலக வரலாறு அல்லாஹு தஆலாவால் மனித சமூகம் எப்படி உருவாக்கப்படுகிறது, ஆதம் என்ற அந்த முதலாவது மனிதன் எப்படி தோற்றுவிக்கப்படுகிறார், இன்னி ஜாயிலுன் ஃபில் அர்து ஹலீஃபா, பூமியிலே ஒரு பிரதிநிதியை, ஒரு மனிதனை நாங்கள் படைக்கப் போகிறோம், நான் படைக்கப் போகிறேன் என்று மலக்குமார்களிடம் அல்லாஹு தஆலா சொன்ன செய்தியையும் சூரா பக்ராவிலே பகிர்ந்து கொள்கிறார். எனவே பூமிக்கு பொருத்தமான ஒரு மனித சமூகத்தை உருவாக்குவது அல்லாஹ்வுடைய திட்டமாக இருந்திருக்கிறது. அதுக்கு முதலாவது மனிதராக வருபவர் ஆதம் என்ற பெயரிலே வருகிறார், ஒரு நபியாகவும் வருகிறார். ஆரம்பத்தில் அவர் சுவர்க்கத்திலே படைக்கப்படுகிறார், அங்கு சில காலங்கள் வாழுகிறார், சில சோதனைகளுக்கு அவர்கள் உட்படுத்தப்படுகிறார்கள். அப்படியான சோதனைகளுக்கும் பயிற்றுவிப்புகளுக்கும் பிறகு அந்த மனிதர் உலகத்துக்கு அனுப்பி வைக்கப்படுகிறார். எனவே இப்படித்தான் உலக வரலாறு ஆரம்பிக்கிறது. அப்பொழுது இந்த நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த வாழ்க்கை போக்குக்கு எதிராக ஷைத்தான் என்ற ஒரு சக்தியும் படைக்கப்படுகிறான். அப்போது இந்த ரெண்டு மனித இனத்துக்கும் இந்த ஷைத்தான் இனத்துக்கும் இடையிலான ஒரு போராட்டம் தொடர்கிறது. அதுதான் உலக வாழ்வாக மாறப்போகிறது என்ற இந்த அடிப்படையான ஒரு முன்னோட்டத்தை அல்லது முன்னுரையை அல்லாஹு தஆலா சூரா பக்ராவிலே தருகிறார். இப்படியாக ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தின் வரலாறு அல்லாஹு தஆலா ஓரளவு ஒரு 10-15 வசனங்களே தொடர்ந்து சொல்லி காட்டுகிறார். அதனைத் தொடர்ந்து 40வது வசனத்திலிருந்து 120வது வசனம் வரும் வரைக்கும் அல்லாஹு தஆலா இந்த பனு இஸ்ராயீல் என்று சொல்லப்படுகின்ற வேதம் வழங்கப்பட்ட ஒரு பெரிய ஒரு சமூகத்தை பற்றி ஓரளவு விரிவாக சூரத்துல் பக்ராவிலே சொல்லி காட்டுகிறார். அங்கே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறகு பனு இஸ்ராயீல் சமூகம் வந்தது என்பது அர்த்தமல்ல. அல்லாஹு தஆலா இங்கே ஓர்டரில் ஒரு ஒழுங்குமுறைப்படி அல்லாஹு தஆலா வரலாறு சொல்லவில்லை, வரலாற்று புத்தகமாகவும் குர்ஆன் அமையவும் இல்லை. வரலாற்றிலே முக்கியமான சில நிகழ்ச்சிகளை மாத்திரம் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறார். அந்த வகையிலே தான் பனு இஸ்ராயீல் என்ற சமூகம், அந்த அஹ்லுல் கிதாப் என்று அழைக்கப்படுகின்ற வேதம் வழங்கப்பட்ட அந்த யூத சமூகத்தை பற்றி மிக விரிவாக அல்லாஹு தஆலா சூரா பக்ராவிலே சொல்லி காட்டுகிறான். அவர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்ட நபிமார்கள், அவர்கள் மேற்கொண்ட முயற்சிகள்,
பிறகு அந்த நபிக்கும் பனு இஸ்ராயல் சமூகத்துக்கும் இடையிலான உறவாடல்கள், கடுமையான போராட்டங்கள், ஒரு பெரும் சோதனைக்கு அந்த நபிமார்கள் உட்படுத்தப்படுகிறார்கள். அந்த பனு இஸ்ராயல் சமூகம் பலபோது ரிஜெக்ட் பண்ணுகிறார்கள். அந்த நபிமார்களை, வருகின்ற நபிமார்களை அப்படியே புறக்கணித்து மிக மிக மோசமாக நடந்து கொள்கிறார்கள். ஏன்னா அந்த பனு இஸ்ராயல்கள் சம்பந்தமாக அல்லாஹ் தஆலா மிகவும் கண்டித்து பல அல் குர்ஆனிய வசனங்களை அல்லாஹ் தஆலா சூரத்து பக்ராவிலே சொல்லியிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே ஒரு சோதனை களமாக உலக வாழ்வு நபிக்கு முன்னால் மாறுகிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் பற்றி மிக விரிவாகவும் அல்லாஹ் தஆலா சூரா பக்ராவிலே சொல்லி காட்டுகிறார். எனவே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி நேரடியாக ஷைத்தானோடு சோதிக்கப்படுகிறார் ஒரு பக்கம், மறுபக்கம் பனு இஸ்ராயில் சமூகத்தில் உருவாகிய அந்த நபிமார்கள் அந்த பனு இஸ்ராயில் சமூகத்தால் மிக கடுமையாக சோதிக்கப்படுவதும் அந்த சூறாவிலே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். இப்படி 2 வகையான அந்த சோதனைகளை தொடர்ந்து தான் அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சோதனையை பற்றி 124 வசனத்திலே சொல்லி காட்டுகிறார். வஇது இப்தலா இப்ராஹீம ரப்புஹு, இப்ராஹீமை அவரது இரட்சகன் சோதித்ததை நீங்கள் நினைவுபடுத்தி பார்ப்பீராக. பி கலிமாத்தின், நாங்கள் பின்னால் பார்க்க வேண்டும் விரிவாக, பல வார்த்தைகளின் மூலமாக அந்த இப்ராஹீமை அவரது இரட்சகன் சோதித்தான், அதனை நீங்கள் நினைவு கூறுவீராக என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். எனவே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சோதிக்கப்படுகிறார், நபி மூசா அலைஹிஸ்ஸலாமா இருக்கலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாமா இருக்கலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமா இருக்கலாம், பனு இஸ்ராயில் சமூகத்தில் வந்த எல்லா நபிமார்களும் ஏதோ ஒரு வகையில் அந்தந்த சமூகங்களால் சோதிக்கப்படுகின்ற ஒரு நிலை வருகிறது. பல வகையான பொறுப்புகள் அந்த நபிமார்களுக்கு வழங்கப்பட்டன. அந்த ஒரு சோதனை. மறுபக்கம் அந்த தொடரில் அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் என்ற அந்த நபியையும் அல்லாஹ் தஆலா சோதித்தான் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். எனவே சோதனைகளை பற்றி சொல்லுகின்ற தொடரிலே தான் அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் இணைத்து இங்கே விளங்கப்படுத்துவதனை நாங்கள் பார்க்கிறோம். இதுதான் நாங்கள் இந்த ஆயத்தை விளங்குகின்ற பொழுது கவனத்தில் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்கிறது. ஏன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ற இந்த நபி உண்மையிலே பனு இஸ்ராயல்களுக்கு முந்திய நபி. ஆனால் சூரா பக்கராவிலே பனு இஸ்ராயல் சம்பவத்துக்கு பின்னால் தான் சொல்லி காட்டுகிறார். எனவே அல்லாஹ் தஆலா என்ன சொல்ல வருகிறார் என்றால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் இருக்கின்ற பொழுதுதான் சூரா பக்கராவுடைய இந்த வசனங்கள் இறங்கி கொண்டிருந்தன. மதீனாவை பொறுத்தவரை அங்கே முனாஃபிக்கள் இருந்தது போலவே பனு இஸ்ராயல்கள் என்று சொல்லப்படுகின்ற அந்த யூத சமூகத்தை சேர்ந்த பலரும் அங்கே இருந்தார்கள். பனு குரைதா, பனு நதீர், பனு கைனுகா போன்ற முக்கியமான 3 கோத்திரத்தவர்கள் மதீனாவிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சேர்ந்து வாழ்ந்து வந்தார்கள். அந்த சமூகங்களால், அந்த கோத்திரங்களால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பலவாறு சோதிக்கப்பட்டார்கள். பல வகையான சவால்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 3 முக்கியமான யூத கோத்திரத்திடமிருந்து அடிக்கடி எதிர்கொண்டு வந்தார்கள். பல வகையான சவால்கள். இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தை தான் அல்லாஹ் தஆலா பனு இஸ்ராயல்கள் எப்படி ஒரு சவாலாக வரலாற்றிலே, அந்த பல நூற்றாண்டுகளுக்கு முந்தைய வரலாற்றிலே எப்படி ஒரு சவாலாக அந்த நபிமார்களுக்கு இருந்தார்களோ அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் மதீனாவிலே சமகாலத்தில் வாழ்ந்த யூத கிறிஸ்தவர்கள் எப்படி சவாலாக இருந்ததை பற்றி அல்லாஹ் தஆலா இந்த சூறாவிலே சொல்லி காட்டுகிறார். இப்பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்று சொல்கின்ற பொழுது அவர்கள் முக்கியமாக இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் என்ற ஒரு மகன் அவருக்கு இருந்தது. ஒரு பக்கம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் என்ற ஒரு மகன் இருந்தது. இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கூடாக வந்தவர்கள் தான் பனு இஸ்ராயில் என்று சொல்லப்படுகின்ற இஸ்ராயலிய சமூகத்தினர் என்று அழைக்கப்படுகிறார்கள். அவர்களுக்கூடாக பல நபிமார்கள் வந்ததை நாங்கள் பார்க்கிறோம். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய வழித்தோன்றலில் வந்தவர் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக இருக்கலாம், அல்லது பனு இஸ்ராயல்கள் ஆக இருக்கலாம், எல்லோரும் தொடர்படுகின்ற நபியாக, ஒரு மிக பெரும் இமாமாக அங்கே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விளங்குகிறார்கள். எனவே இப்படி பார்க்கின்ற பொழுது இந்த பல நபிமார்களோடு பல சமூகங்களோடு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் சம்பந்தப்படுகிறார். எனவே குர்ஆனில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் இருக்கிறது. நபிமார்களின் தந்தை என்று வர்ணிக்கப்படுகிறார்கள், அல்லாஹ்வுடைய நண்பர் என்று வர்ணிக்கப்படுகிறார்கள், அவர் உம்மா என்று சொல்லப்படுகிறார்,
அதாவது ஒரு பெரிய ஒரு சமூகத்தையே பிரதிநிதித்துவப்படுத்தினவர் என்று அவர்கள் அழைக்கப்படுகிறார்கள். இப்படியாக அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களை பற்றி குர்ஆனிலே மிக விரிவாக பல இடங்களிலே சொல்லியிருக்கிறார். சுமாராக 25 சூறாக்களிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி அல்லாஹ் தஆலா பேசியிருக்கிறான். சூரத்து இப்ராஹிம் என்று தனியான சூறாவும் இருக்கிறது. இப்படியாக குர்ஆனிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களை பற்றி பேசுவதற்கு பின்னால் பல காரணங்கள் இருக்கின்றன. அவர்களோடு பல சமூகங்கள் சம்பந்தப்படுகிறார்கள். அது யூதர்களாக இருக்கலாம், அந்த கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், தற்போதைய முஸ்லீம்களாக இருக்கலாம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிமார்கள், பல நபிமார்கள் சம்பந்தப்படுகிறார்கள். அதிலே பனு இஸ்ராயீல்கள் வந்த நபிமார்கள், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து கூட வந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று பல நூற்றுக்கணக்கான நபிமார்கள் சம்பந்தப்படுகிறார்கள். எனவே அவர்களது வரலாறு குர்ஆனிலே ஒரு பெரிய ஒரு வரலாறாக இருக்கிறது. எனவே குர்ஆன் ஒரு பெரிய முக்கியத்துவத்தை அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு வழங்கியிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அந்த தொடரைத்தான் சூரா பக்ராவிலே வஇத் இப்தலா இப்ராஹீம ரப்புஹு என்று நாங்கள் இன்று பார்க்கின்ற ஆயத்தை பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த ஆயத்துடைய கட்டமைப்பை பாருங்கள். இந்த ஆயத்தில் அல்லாஹ் தஆலா பல சொற்பிரயோகங்களை கையாண்டிருக்கு. முதலாவது உஸ், அதாவது உஸ்குர் என்று சொல்லப்படுகின்ற வஇத் இப்தலா இஸ் என்று சொன்னால் நினைவூட்டுவீராக. அதனை இமாம் தபர் ரஹ்மஹுல்லா அவர்கள் விளங்கப்படுத்துகின்ற பொழுது குர்ஆனிலே இஸ் என்ற பிரயோகத்துடைய கருத்து உஸ்குர், நினைவூட்டுவீராக. அதாவது வரலாற்றிலே நடந்த நிகழ்வுகளை நீங்கள் ஞாபகப்படுத்தி பார்ப்பீராக என்று குர்ஆனிலே பல இடங்களில் இந்த பிரயோகம் வருகிறது. அதாவது கட்டாயம் வரலாறை நீங்கள் படித்து பாருங்கள், குர்ஆன் சொல்லுகின்ற வரலாறை நீங்கள் மீட்டி பாருங்கள். வரலாற்றிலே எத்தனையோ நிகழ்ச்சிகள் நடைபெற்றிருக்கின்றன. கண்டிப்பாக வரலாறுகளை படிப்பதும் ஞாபகப்படுத்துவதும் அதனூடாக படிப்பினை பெறுவதும் முக்கியமானது என்ற பின்னணியில் தான் அல்லாஹ் தஆலா இந்த இஸ் என்ற பிரயோகத்தை கையாண்டிருக்கிறார். எனவே இஸ் என்ற பிரயோகத்திலே ஒரு வரலாறை நினைவுபடுத்துவது அமைந்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இது இந்த சூறாவுடைய கட்டமைப்பில் பயன்படுத்தப்பட்டிருக்கின்ற ஒரு பிரயோகம். இரண்டாவது நாங்கள் பார்க்கிறோம் இப்தலா இப்தலா இப்ராஹீம. அரபு மொழியிலே இப்தலா என்றால் கடுமையாக சோதிக்கப்பட்டார், கடுமையாக சோதித்தான். அந்த சோதனை வடிவம் எப்படியாக அமைந்தாலும் கூட அல்லாஹ் தஆலா தனது இரட்சகன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களை மிக கடுமையாக சோதித்தான். அப்படித்தான் நாங்கள் மொழிபெயர்க்கிறோம். சாதாரண சோதனை அல்ல, மிக கடுமையாக அல்லாஹ் தஆலா சோதித்தான். அடுத்தது அந்த பிரயோகத்துக்கூடாக உலக வாழ்வு என்பது ஒரு சோதனை என்ற கருத்தை காட்டும். இப்தலான்னு சொன்னால் உலக வாழ்வு என்பது சோதனை என்ற கருத்தை காட்டும். எனவே ஏற்கனவே நாங்கள் சொன்னது போன்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் எப்படி நேரடியாக ஷைத்தானால் சோதிக்கப்பட்டாரோ, அதே போன்று பனு இஸ்ராயீல்களில் வரலாறு நெடுகிலும் வந்த எல்லா நபிமார்களும் அந்தந்த சமூகங்களால் மிக கடுமையாக சோதிக்கப்பட்டது போன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த பனு இஸ்ராயீலுக்கு முன்னர் பல வகையிலே சோதிக்கப்பட்டார்கள். அதை அல்லாஹ் தஆலா மிக தெளிவாக சொல்லி காட்டுறார். எனவே மனித வாழ்வு என்பது சோதனை தான். என்னதான் பெரிய மனிதனாக இருந்தாலும், ஒரு மிகப்பெரும் நபியாக இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் அல்லாஹ் தஆலாவால் சோதிக்கப்படுகிறார் என்ற கருத்தை தான் இந்த ஆயத்துகள் சொல்வதை நாங்கள் பார்க்குறோம். அடுத்து இந்த வசனத்தில் இன்னொரு முக்கியமான அம்சத்தை நாங்கள் பார்க்குறோம். வஇத் இப்தலா இப்ராஹீம ரப்புஹு என்று தான் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். அதாவது இப்ராஹீமை அவரது இரட்சகன் சோதித்தான், அல்லது அல்லாஹ் தஆலா இப்ராஹீமை சோதித்தான் என்று சொல்லாமல் இப்ராஹீம் என்ற அந்த பிரயோகத்தை முற்படுத்தி சொல்லிவிட்டு அதுக்கு பிறகுதான் ரப்புஹுன்னு சொல்கிறான். ஏன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு மரியாதை ஒன்று அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறார், ஒரு முன்னுரிமை ஒன்று கொடுத்திருக்கிறார். இப்ராஹீம் என்ற சொற்பிரயோகத்தை சொல்லிவிட்டு அவரது பேரை சொல்லிவிட்டு தான் ரப்புஹு, அவருக்கு ஒரு இரட்சகன் இருக்கிறான், அவன் அந்த இப்ராஹீமை சோதிக்கிறார். எனவே அந்த வசனத்தை நாங்கள் ஓதுகின்ற பொழுது இது இப்தலா இப்ராஹீம ரப்புஹு, இப்ராஹீமை அவரது இரட்சகன் சோதித்தான் என்று தான் நாங்கள் மொழிபெயர்க்கிறோம், அப்படித்தான் ஓதுகிறோம். எனவே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர்களை கண்ணியப்படுத்துகின்ற வகையிலே அவர்களுக்கு முன்னுரிமை கொடுத்து அல்லாஹ் தஆலா தனக்கு முன்னர் இப்ராஹிம் என்ற பெயரை பயன்படுத்தி அல்லாஹ் தஆலாவுடைய நட்பை, அன்பை, பாசத்தை வெளிப்படுத்துகின்ற வகையிலே இப்ராஹிம் இங்கு முற்படுத்தப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அடுத்து இந்த சூறாவிலே இந்த ஆயத்திலே பிகலிமாத்தின், இந்த கலிமா அரபு மொழியிலே கலிமத்துன் என்ற சொல், நேரடி கருத்து கலிமா என்ற வேர்ட். கலிமாத்துன்னு சொன்னால் சொற்கள்,
பல வகையான சொற்களின் மூலம் அந்த இப்ராஹீமை அவனது இரட்சகன் சோதித்தான்னு சொல்கிறான். எனவே அல்லாஹ் தஆலா இங்கு அந்த என்ன விஷயம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லவில்லை, என்ன வகையான சோதனை என்றெல்லாம் சொல்லவில்லை. பொதுப்படையாக ஏதோ சில வார்த்தைகளின் மூலமாக அல்லாஹ் தஆலா சொல்கிறார். வார்த்தைகள் ஒரு வார்த்தையும் இல்லை, பல வகையான வார்த்தைகளின் மூலமாக, பல சுப்ரயோகங்களின் மூலமாக அல்லாஹ் தஆலா அவரை சோதித்தான்னு சொல்லி இதெல்லாம் எங்களுக்கு நிறைய கேள்விகளை தருகிறது. அது என்ன வார்த்தை, என்ன சொற்பிரயோகம், எத்தனை சொற்கள், எத்தனை வகையான சோதனைகள், அல்லாஹ் தஆலா ஏன் இங்கே கலிமாத் என்ற பிரயோகத்தை பயன்படுத்தினான், நேரடியாக இன்னின்ன வகையிலே உங்களுக்கு தெரியும். குர்ஆனில் நீங்கள் பார்க்கலாம், وَلَنَبْلُوَنَّكُمْ بِشَيْءٍ مِّنَ الْخَوْفِ وَالْجُوعِ وَنَقْصٍ مِّنَ الْأَمْوَالِ وَالْأَنفُسِ وَالثَّمَرَاتِ وَبَشِّرِ الصَّابِرِينَ. நிச்சயமாக நாங்கள் ஏதோ ஒரு வகையான பயத்தை கொண்டு, அச்சத்தை கொண்டு, சொத்துக்கள் இழப்பை கொண்டு, உயிரிழப்புகளை கொண்டு, பொருளாதார நஷ்டத்தை கொண்டு, இப்படியெல்லாம் நாங்கள் நிச்சயமாக உங்களை சோதிப்போம் என்று சூரா பக்கராவில் இன்னொரு இடத்துல சொல்லி காட்டுகிறார். அங்கே அந்த சோதனை மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. குர்ஆனிலே பல இடங்களில் அல்லாஹ் தஆலா சொல்லுவார், வனபுலூக்கும் பில் கைர் வஷ்ஷர், உங்களை நாங்கள் நன்மையை கொண்டும் தீமையை கொண்டும் சோதிப்போம் என்று மற்றொரு இடத்திலே சொல்கிறான். எனவே நன்மை என்ற சோதனை இருக்கிறது, தீமை என்ற சோதனை இருக்கிறது, அச்சம், பயம், இழப்பு, தோல்வி, நஷ்டம் என்று அல்லாஹ் தஆலா வரையறுத்து சோதனைகளை குர்ஆனிலே பல இடங்களில் சொல்லியிருக்கிறார். சோதனைகள் வரையறுக்கப்பட்டு சொல்லப்பட்டது. ஆனால் ஒரே ஒரு இடத்துல மாத்திரம், அதுவும் நாங்கள் இன்று படித்து கொண்டிருக்கிற சூரா பக்ராவுடைய 124 வசனத்தில் மாத்திரம் அல்லாஹ் தஆலா சோதனையை குறிப்பிடவில்லை. கலிமாத் வெறுமனே வார்த்தைகள் அல்லது சொற்கள், அந்த சொற்களின் மூலமாக, வார்த்தைகளின் மூலமாக இப்ராஹீமை அவரது இரட்சகன் சோதித்தான்னு சொல்லி. எனவே இதில் எங்களுக்கு நியாயமான கேள்விகள் வரும். அந்த குர்ஆன் வசனத்தை ஓதிக்கொண்டு போகின்ற பொழுதோ என்ன சோதனைகள், என்ன வார்த்தைகள், தெளிவாக அல்லாஹ் தஆலா ஏன் சொல்லவில்லை? எனவே இது ஒரு பெரிய ஒரு விளக்கத்தை வேண்டி நிற்கும். அல்லாஹ் தஆலா ஏன் அப்படி சொன்னான், அப்படியா இருந்தால் என்னென்ன கருத்துக்களை இந்த கலிமாத் என்ற பிரயோகம் காட்டும். இதனை நாங்கள் தஃப்சீர்களுக்கூடாக இதனை இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லது சஹாபாக்கள், தாபிஊங்கள், சலஃபுகள் அல்லது வரலாற்றில் தோன்றிய தஃப்சீர் அறிஞர்கள், இமாம்கள் எப்படி அதனை விளக்கினார்கள், புரிந்து கொண்டார்கள் என்பது இந்த பின்னணியிலிருந்து தான் அந்த பிரயோகத்தை விளங்க வேண்டி வரும். எனவே கலிமாத் என்பது இங்கு நாங்கள் கவனத்துக் கொள்ள வேண்டிய ஒரு பிரயோகம். பின்னால் தான் விரிவாக பார்க்க வேண்டி வரும். பிறகு அந்த சோதனையை முடிக்கிற நேரம், அந்த சோதனையை அவர் எப்படி முடித்தார்? ஃபாத்தம்மஹுன்ன, வெற்றிகரமாக அந்த வார்த்தைகளை பூர்த்தி செய்தார். அப்படி தான் குர்ஆன் சொல்லுது. ஃபாத்தம்மஹுன்ன, அத்தம்மன்னா பூர்த்தி செய்தான், தமாம் பண்ணுறேன்னு சொல்கிறோமே நாங்கள், பூர்த்தி செய்தான். ஃபாத்தம்மஹுன்ன, அவர் அந்த ஹுன்னன்னா அந்த கலிமாத்துக்கு வரும். அந்த சொற்பிரயோகங்கள் அனைத்தையும் பூர்த்தி செய்தார் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அந்த எக்ஸாமை முடித்த உடனே அல்லது இந்த வார்த்தைகள் அவருக்கு வழங்கப்பட்ட பொறுப்புகளை எல்லாம் வெற்றிகரமாக பூர்த்தி செஞ்ச உடனே என்ன சொல்லிக்கிறான் என்றால் அல்லாஹ் தஆலா கால இன்னி ஜாஇலுக லின்னாஸி இமாமா, உங்களை நான் லின்னாஸ் மனித சமூகத்துக்கு, முஸ்லீம் சமூகத்துக்குன்னு சொல்லலை, மனித சமூகத்துக்கு இமாமாக, தலைவராக நான் நியமிக்கிறேன் என்று சொல்லுகிறார். எனவே இந்த ஆயத்தை படித்து பார்க்கின்ற பொழுது இந்த ஆயத்துக்குள்ளால் பல விஷயங்கள் நுணுக்கமாக அந்த ஆயத்துடைய கட்டமைப்பை ஸ்ட்ரக்சரை பார்த்தால் இந்த பல முக்கியமான விஷயங்கள் அல்லாஹ் தஆலா கவனமாக சொல்லியிருப்பதை நாங்கள் பார்க்குறோம். இப்ராஹீம் என்ற அவரது இரட்சகன் பல வகையான வார்த்தைகளின் மூலமாக சோதித்த பொழுது அந்த அனைத்து சோதனைகளையும் வெற்றிகரமாக பூர்த்தி செய்தார். அந்த இப்ராஹீமை, அந்த சோதனைகளை வெற்றிகரமாக பூர்த்தி செய்த அந்த இப்ராஹீமை மனித சமூகத்துக்கு இமாமாக, ஒரு தலைவராக நான் நியமிக்கிறேன் என்று அப்பொழுது அல்லாஹ் தஆலா சொன்னான். கால வமின் துர்ரியத்தி, அப்பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தனது ஆசையை முன்வைக்கிறார், எனது வழித்தோன்றலிலும் இப்படியான இமாம்கள் உருவாக வேண்டும், எனது பரம்பரையிலும் இப்படியான தலைவர்கள் வந்து போக வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே தனது ஆசையை முன்வைக்கிறார். அப்பொழுது அல்லாஹ் தஆலா காலலா யனாலு அஹ்தி அஸ்ஸாலிமீன், எனது ஒப்பந்தம், அஹ்துன்னா ஒப்பந்தம், நேரடியான கருத்து, எனது இந்த உடன்படிக்கை ஒரு நாளும் தலைமைத்துவத்தை கொடுக்கிற அந்த செயற்பாடு அநியாயக்காரர்களுக்கு சென்றடைய மாட்டாது என்று அல்லாஹ் தஆலா ஒரு பொதுவான விதி ஒன்றை அங்கே சொல்கிறார். இப்படியெல்லாம் நடந்ததை நீங்கள் நினைவூட்டுவீராக. அந்த இதுதான் இதுதான்
அந்த இந்த இந்த எல்லா இந்த சம்பவம் முழுக்கவும் நீங்கள் நினைவுபடுத்தி பார்ப்பீராக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். இதுதான் நாங்கள் இந்த ஆயத்துடைய கட்டமைப்பாக பார்க்குறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்பொழுது இந்த ஆயத்தை ஓரளவு விரிவாக எங்களால் பார்க்கலாம். அந்த வகையில் முதலாவது பாருங்கள், இபுத்தலா கடுமையாக அல்லாஹ் தஆலா சோதித்தான். இபுத்தலான்னு சொன்னால் கடுமையாக சோதித்தான். அரபு மொழியில் சொல்வோம் இஃப்தஅல வஸன். இஃப்தஅல வஸன் ஒன்று இருக்குது. அதாவது அந்த 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 கட்டமைப்பிலே ஒரு பிணைச்சொல் வந்தால் கொஞ்சம் மிகைப்படுத்தி மொழிபெயர்க்க வேண்டும். மிகைப்படுத்தி மொழிபெயர்க்க வேண்டும். பலாண்டா சோதித்தான்னு சொன்னால், இபுத்தலாண்டா மிக கடுமையாக சோதித்தான். பலான்னு சொன்னால் சாதாரணமாக சோதித்தான், இபுத்தலா மிக கடுமையாக சோதித்தான். இஃப்தஅல வஸன். எனவே அல்லாஹ் இங்கே பயன்படுத்துகிறான், இப்ராஹீமை அவரது இரட்சகன் மிக கடுமையாக சோதித்தான் என்ற பிரயோகத்தை தான் இங்கு கையாண்டிருக்கிறார். இந்த ஆயத்தை இமாம் ஷாராவி, எகிப்து நாட்டைச் சேர்ந்த 20ஆம் நூற்றாண்டுகளில் வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய தஃப்சீர் ஆசிரியர், அவரை விளங்கப்படுத்துகின்ற பொழுது இங்கே அல்லாஹ் தஆலா இந்த இப்தலா இப்ராஹீம ரப்புஹு என்ற அந்த பிரயோகத்துக்கூடாக 2 வகையான சோதனைகளையும் இங்கே சொல்ல விரும்புகிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தின் வாழ்க்கை வரலாற்றை மொத்தமாக ஒரு ஆள் படித்து பார்த்தார். இந்த இபுத்தலா என்ற பிரயோகத்தை விளங்குறதுக்கு இந்த அல்லது 124ஆம் வசனத்தை ஒருவர் விளங்க வேண்டும் என்றார் சூரா பக்ராவுடைய, கண்டிப்பாக அவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ற அந்த இந்த பர்சனாலிட்டியை, அந்த ஆளுமை, அந்த நபியை முழு வரலாறையும் படித்து பார்க்க வேண்டும். குர்ஆனில் வந்திருக்கிற 25 சூறாக்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கிறார். 60க்கும் மேற்பட்ட ஆயத்துக்கள் அவர்களை பற்றி பேசியிருக்கிறான். 69 இடங்களில் கிட்டத்தட்ட இப்ராஹிம் என்ற அந்த சொற்பிரயோகம், அந்த பேர் பயன்படுத்தப்பட்டது. குர்ஆனில் அதிகமாக பேசப்படுகின்ற நபிமார்கள் ஒருவராக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறார். அப்படியா இருந்தால் குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிற முழு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தின் வரலாற்றையும் முழுக்க ஒருவர் படிக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி. அது ஹஜ்ஜோட தொடர்புபடுத்தி சொல்லி வந்திருக்கிற விஷயங்கள் குர்ஆனும் சொல்லியிருக்கிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். அந்த விஷயங்களையும் பார்க்க வேண்டும். இன்னும் ஓரளவு விரிவாக பார்ப்பதாக இருந்தால், இந்த பனு இஸ்ராயல்கள் சில நேரங்களில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி இந்த அஹ்லுல் கிதாப் என்று சொல்கின்ற வேதம் வழங்கப்பட்டவர்களுடைய வரலாற்று நூல்களிலும் பல உண்மைகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. இப்படி இப்ராஹிம் என்ற அந்த ஆளுமையை முழுமொத்தமாக ஒரு ஆள் ரிசர்ச்சுக்கு உட்படுத்தினால் மட்டும்தான் இந்த 124ஆம் வசனத்தில் சொல்கின்ற இபுத்தலா கடுமையாக அவரது இரட்சகன் அவரை சோதித்தான் என்ற பிரயோகத்தை வழங்கலாம் என்று ஷேக் ஷாராவி ரஹ்மஹுல்லா அவர்கள் மிக அற்புதமாக விளங்கப்படுத்துகிறார். அந்த வகையில் அவர் தொடர்ந்து சொல்கின்ற போது என்ன சொல்கிறார் என்றால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தின் முழு வரலாறு உங்களுக்கு தெரியும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஈராக்கிலே பிறந்தவர். இன்றைக்கு சுமாராக ஒரு 4500 5000 வருடங்களுக்கு முன்னர் உலகத்தில் வாழ்ந்தவர். ஒரு பெரிய 5000 வருஷம் வரலாற்றுக்கு முந்தின ஒரு மனிதராக இருந்திருக்கிறார். ஒரு அந்த நேரம் பாரசீக பூமியில் பிறந்து வளர்ந்து உலகத்திலே பல நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டவர். எந்த விதமான அந்த வாகன வசதிகள் எல்லாம் மிக குறைவாக இல்லை என்ற அளவுக்கு இருந்த ஒரு காலத்திலே எத்தனையோ நாடுகளை கடந்து பயணித்தவர் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். ஒரு வகையில் சொல்வதாக இருந்தால், ஷாம் தேசம் என்று சொல்லப்படுகின்ற லெபனான், ஜோர்தான், சிரியா, பலஸ்தீன் அடங்கலான இந்த பகுதி அவர் பயணித்த முக்கியமான இடம். இன்னொரு பக்கம் இன்று அரபு தீபாட்பம் என்று சொல்லப்படுகின்ற இந்த பகுதி, மற்றொரு பிரதேசம் ஈராக் அடங்கலான அந்த பாரசீக பகுதி என்று உலகத்திலே பல திசைகளுமாக அவருடைய பயணம் அல்லது ஹிஜ்ரத், அந்த தாவா பணிக்காக, சமூக பணிக்காக, இஸ்லாமிய பணிக்காக அவர்கள் மேற்கொண்ட பயணங்கள் இருக்கின்றன. அவருடைய குடும்பம் ஒரு பக்கம் இருக்கிறது, அவருடைய காபா நிர்மாணம் ஒரு பக்கம் இருக்கிறது, நம்ரூதுக்கு எதிரான போராட்டம் ஒரு பக்கம் இருக்கிறது, அதில் பட்ட பிரச்சனைகள், சவால்கள், அல்லது அவருடைய குடும்பமும் சமூகமும் அவருடைய போராட்டத்தில் நின்ற சவால்கள், இப்படி ஒரு பக்கம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தின் வரலாறு இப்படி நீண்டு செல்கிறது. ஒரு சாதாரண ஆளுமை அல்ல, ஒரு மிகச் சாதாரணமே தான். குர்ஆன் நீங்கள் பார்க்கலாம், மிக இளைஞனாக இருக்கிற நேரம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செஞ்ச வேலைகள் கூட குர்ஆனிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஃபத்தன் என்ற சுப்ரயோகத்தை அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பயன்படுத்துகிறார். ஃபத்தன்னு சொன்னால் மிகவும் இளைஞர், அந்த மிக உறுதியான இளைஞனாக ஒரு சிறுபிராயத்தில் இருந்த பொழுது கூட ஒரு அசத்தியத்துக்கு எதிராக மேற்கொண்ட அந்த முயற்சிகளை கூட அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லியிருக்கிறார்.
சின்ன காலத்திலிருந்து அந்த அவரது முயற்சிகள் அல்லாஹ்வினால் பாராட்டப்பட்டிருக்கிறது. ஒரு தனி மனிதனாக இருந்து மேற்கொண்ட முயற்சி, இளைஞனாக இருந்து மேற்கொண்ட முயற்சி என்று அது முழுவதுமாக குர்ஆனிலே இந்த ரெக்கார்டாகி பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே அது ஒரு மிகப்பெரும் வரலாறு. அந்த வரலாற்றை ஒட்டுமொத்தமாக நாங்கள் பார்த்தோம் என்றால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தின் வரலாற்றில் 2 வகையான சோதனைகள் இருந்திருக்குது. அதுதான் இமாம் ஷாராவி சொல்லி காட்டுகிறார். 2 வகையான சோதனை. ஒன்று துன்ப சோதனைகள், அது மறக்க இயலாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தின் வாழ்க்கையில் இப்தலான்ற பிரயோகத்தில் வெறுமனே துன்ப சோதனை மட்டுமல்ல, இன்ப சோதனையும் துன்ப சோதனையும் சேர்த்து தான் அல்லாஹ் இங்கே சொல்லி காட்டுகிறார். அது 2 வகையான சோதனை. இங்கே எப்போவுமே இன்ப சோதனை ஒன்று இருக்கிறது, துன்ப சோதனை ஒன்று இருக்கிறது. குர்ஆனும் அதனை சொல்கிறது. அல்லாஹ் தஆலா நன்மைகளாலேயும் சோதிக்கிறான், தீமைகளாலையும் சோதிக்கிறான். இன்பங்களாலேயும் அல்லாஹ் தஆலா சோதிக்கிறான், துன்பங்களாலையும் சோதிக்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ற ஆளுமை அல்லாஹ் தஆலா எப்படி சோதித்திருக்கிறான் என்றால், பல பொழுது சவால்களால் சோதித்திருக்கிறான். இன்னும் பல போது சந்தோஷங்களால் சோதிச்சிருக்கிறான். எனவே அப்பொழுது இருந்த இந்த ஷிர்க்குக்கு எதிராக அவர்கள் போராடினார்கள். அப்போது விமர்சிக்கப்பட்டார்கள், சமூகத்திலிருந்து ஒதுக்கப்பட்டார்கள், அங்கீகாரம் வழங்கப்படவில்லை, சமூகத்தில் ஒரு ரெக்கக்னிஷன் அவருக்கு இருக்கவில்லை, குடும்ப மட்டத்தில் கூட போதிய அங்கீகாரம் இருக்கவில்லை. நம்ரூதுடைய பல வகையான சோதனைகள், நெருப்பிலே போடப்பட்ட அந்த வரலாறு, இப்படியாக ஒரு துன்பம் நிறைந்த ஒரு நிலை ஒன்றும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தின் சோதனையில் இருந்திருக்கிறது. கடுமையான சோதனை. அது ஒரு மிக எழுத்துக்களால் வார்த்தைகளால் வரையறுக்க முடியாத அளவுக்கு கடுமையான சோதனை இருந்திருக்கிறது. ஒன்று. மறுபக்கம் இன்ப சோதனையும் இருந்திருக்கிறது. திருமணம் முடித்து வாழுவது, பிறகு குழந்தை ஒன்று கிடைக்கிறது, இன்னொரு குழந்தை கிடைக்கிறது, குடும்பம் நல்லொரு முன்மாதிரி குடும்பமாக மாறுவது, ஒரு தலைமைத்துவத்தை பெறுகின்ற ஒரு நிலை உருவாகுவது, காபா என்ற முக்கியத்துவம் வாய்ந்த அந்த சென்டரை நியமிக்கிறது, அதனூடாக புகழ் பாராட்டையும் அங்கீகாரத்தையும் பெறுவது என்ற ஒரு பக்கம் இருந்திருக்கிறது. இப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த சோதனையுடைய வடிவம் 2 இருந்திருக்கு. ஏன்னா அவர் முழுக்க துன்பத்தாலே வாழ்ந்த மனிதர் அல்ல, பிரச்சனைகளாலும் சிக்கல்களால் மட்டும் வாழ்ந்தவர் அல்ல, மறுபக்கம் இன்பத்தால் மட்டும் வாழ்ந்தவரும் அல்ல. 2ம் கலந்து இருந்திருக்குது. அந்த 2ஐயும் கலந்த சோதனை என்பதைத்தான் நாம் இப்தலா என்ற பிரயோகம் குறிப்பதாக ஷாராவி வழங்கப்படுத்துகிறார். அது உண்மையிலே அது மிக பொருத்தமான விளக்கமும் தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தின் முழு வரலாறை நாங்கள் சேர்த்து பார்த்தால் கண்டிப்பாக அந்த 2 பகுதியும் இருந்திருக்கிறதை நாங்கள் பார்க்குறோம். அது முழு மொத்தமாக எங்களுக்கு அதனை புரிந்து கொள்ளவே இது இப்தலா இப்ராஹீம ரப்புஹு, இப்ராஹீமை அவரது இரட்சகன் இப்படியாக சோதித்தான், இன்பத்தாலும் துன்பத்தாலும் சோதித்ததை நீங்கள் நினைவூட்டுவீராக என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டுமல்ல, குர்ஆனை படிக்கின்ற வாசிக்கின்ற எல்லா மனிதர்களை பார்த்து அல்லாஹ் தஆலா இப்படி ஒரு வரலாற்றை சொல்லிக்கார். இது முதலாவது விஷயம். 2வது, இந்த இப்தலா என்ற பிரயோகத்தில் நாங்கள் விளங்க இன்னொரு விஷயம் என்னென்றால், சோதனை அனைவருக்கும் பொதுவானது. இப்தலான்னு சொன்னால் சோதனை, இன்ப சோதனையும் துன்ப சோதனையும் உலகத்தில் எல்லாருக்கும் உள்ளது தான். அது கண்டிப்பாக எல்லாரோட வாழ்க்கையும் சோதனை. குர்ஆன் மிக தெளிவாக இந்த விஷயத்தை அல்லது ஹலக்கல் மூத்த வல் ஹயாத் லியபுலுவக்கும் மையுக்கும் அஹ்சனு அமலா என்ற அல்லாஹ் தஆலா சூரா முல்கிலேயும் சொல்லி காட்டுகிறான். இந்த சோதனை என்பது எல்லாருக்கும் உரியது. அந்த வகையில் சோதனை அனைவருக்கும் பொதுவானது என்ற கருத்தையும் இந்த இப்தலா என்ற பிரிவத்தை, அதனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சோதிக்கப்பட்டிருக்கிறார். ஆரம்பத்தில் நாங்கள் சொன்னோம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சோதிக்கப்பட்டார், மூசா அலைஹிஸ்ஸலாம் மிக கடுமையாக சோதிக்கப்பட்டார், எல்லா வகையிலும் இன்பத்தாலும் துன்பத்தாலும். இப்படி சோதிக்கப்பட்டிருந்த இயல்பான உலகத்தில் இந்த வரலாற்று நியதி இது. எனவே நாங்கள் இந்த உண்மைகளை புரிந்து கொள்கின்ற பொழுது இது எங்களுக்கு மட்டும் சொந்தமானது அல்ல. கண்டிப்பாக சோதனை என்பது மாறி மாறி எல்லாருக்கும் ஏதோ ஒரு வடிவத்தில் வரும் என்ற கருத்தை அல்லாஹ் தஆலா அதனூட சொல்லுகிறார். அடுத்து 3வது நவீன காலத்தில் நாங்கள் பார்க்குறோம், ஷேக் ஜமாலுத்தீன் அல் காசிமி மஹாசினு தாவீர் என்ற அவருடைய தஃப்சீரில் இன்னொரு கருத்தை சொல்லி காட்டுகிறார். சோதனையின் மூலம் உண்மை நிலையை அறிதல் என்பதுதான் இந்த இப்தலா என்ற பிரயோகத்துக்கு கூட அல்லாஹ் நாட வருகின்ற இன்னொரு கருத்து. அதாவது ஒரு மனிதன் உண்மை நிலையை அறியோணும் என்றால் அவரை டெஸ்ட் பண்ணி பார்க்க வேண்டும். அந்த வெறுமனே நன்மையாலும் தீமையாலும் சோதிப்பது என்பது மட்டுமல்ல, அவர் உண்மையிலே உறுதியான மூமினாக இருக்கிறாரா இல்லையா, அல்லாஹ்வை பற்றி நல்ல சிந்தனையோடு இருக்கிறாரா இல்லையா, ஆழமான ஈமானிய பண்பாடுகளோடு இருக்கிறாரா இல்லையா, வசதிகளின் போது எப்படி இருக்கிறார், இல்லாத பொழுது எப்படி இருக்கிறார்,
துன்பங்கள் இன்பங்களின் போது எப்படி இருக்கிறார் என்பதை ஒருவரை சரியாக அறியணுமெண்டா அவருக்கு வருகின்ற இந்த சோதனைகளுக்கூடாக ஆட்களுடைய உண்மையின் நிலையை புரியலாம். இங்கே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் தஆலா பல வகையான சோதனைகளுக்கூடாக சோதிக்கிறார். ஆனால் அந்த எல்லா சோதனைகளையும் வெற்றிகள் குர்ஆனே சொல்கிறது ஃபஅத்தம்மஹுன்ன மிக அழகாக பூர்த்தி செய்கிறார். எனவே ஒரு மிக பெரும் வெற்றியொன்றை அப்படி பூர்த்தி செய்து அடைகிறார். ஃபஅத்தம்மஹுன்ன அழகாக பூர்த்தி செய்கிறார் அந்த சோதனைகளை. எனவே அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இந்த டெஸ்ட்டில் வெற்றி பெற்றார். அதுதான் இந்த குர்ஆனுடைய முக்கியமான பாயிண்ட். அதை தான் நாங்கள் விளங்க வேண்டும். 124 வசனத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்கின்ற பொழுது எல்லா சோதனைகளையும் சக்ஸஸாக முடித்தவர். அதுதான் குர்ஆனுடைய கருத்து. அவர் சோதிக்கப்பட்டார் என்று அல்லாஹ் தஆலா வெறுமனே இப்படி சொல்லவில்லை. இப்ராஹிமை அவரை திரட்சகன் சோதித்தான், அதனை நீங்கள் நினைவுபடுத்தி பாருங்கள் என்று சொல்லவில்லை. சோதித்தார், அதனை தொடர்ந்து அத்தம்மஹுன்ன அந்த சோதனைகளை வெற்றிகரமாக பூர்த்தி செய்தார், நிறைவு செய்தார். அதுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ற விஷயம். எனவே சோதிக்கப்படுறது என்பது உலகத்தில் சாதாரண விஷயம். எல்லோருக்கும் உரிய ஆண்களும் தான், பெண்களும் தான், இளைஞர்களும் தான், யுவதிகளும் தான், மூத்தவர்களும் தான், இளையவர்களும் தான், எல்லாரும் எல்லா மட்டங்களிலும் ஏதோ ஒரு வகையில் உலகத்திலே சோதிக்கப்பட்டு கொண்டே இருப்பார்கள். ஆனால் அந்த சோதனையை எப்படி எதிர்கொள்கிறார் என்பது தான் மிக முக்கியமானது. அதிலிருந்து அல்லாஹ் தஆலா அந்த மனிதர்களை தெரிவு செய்கிறார். இங்கே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சக்ஸஸாக அந்த சோதனைகளை முடித்தார், கம்ப்ளீட் பண்ணினார், விளைவாக தலைவராக மாறார். எனவே அந்த சோதனைகளுக்கூடாக அவர் அழகாக பரீட்சிக்கப்பட்டிருக்கிறார். மிக பொருத்தமான ஒரு தலைவர் என்ற அந்த விஷயத்தை அல்லாஹ் தஆலா கண்டுகொள்கிறான். அவர் தலைமைத்துவத்தை பொறுப்பெடுப்பதற்கு ஒரு தகுதியானவராக மாறுகிறார். எனவே எந்த ஒரு சவாலையும் எந்த ஒரு அசைன்மெண்ட்டையும் அவருக்கு கொடுத்தால் நிறைவாக செய்வார். எனவே அவர் மிக பொருத்தமான ஒரு லீடர் என்ற கருத்தை அல்லாஹ் தஆலா இங்கே சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே சோதனை கூடாக உண்மை நிலை அடைவது இன்னொரு விஷயம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, இங்கே நாங்கள் பார்க்க வேண்டிய விளங்க வேண்டிய இன்னொரு முக்கியமான ஒரு சொற்பிரயோகம் இந்த 124 வசனத்திலே ஏற்கனவே சொன்ன மாதிரி பி கலிமாத்தின் வஇது இப்தலா இப்ராஹீம ரப்புஹு பி கலிமாத்தின், இந்த வார்த்தைகளால் சோதித்தான். இமாம் தபரி ரஹ்மஹுல்லா நம்முடைய தப்சீரு தபரி என்ற நூலில் இந்த ஆயத்தை விளங்கப்படுத்துகிற நேரம் ஆரம்பமாகவே சொல்லி காட்ட செய்தி என்றால், இங்கே அல்லாஹ் தஆலா கலிமாத் என்ற சொற்பிரயோகத்தை தான் கையாண்டிருக்கிறார். கலிமத்துன்ற சொல், கலிமாத்தன சொற்பிரயோகங்கள். சொற்பிரயோகம் என்று சொற்பிரயோகங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது இந்த வரையறுத்த ஒரு கருத்தை இது குறிக்க மாட்டாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் சொல்கிறார். இமாம் தபர் ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறேன்னா, வரையறுத்த ஒரு கருத்தை எங்களால் சொல்ல முடியாது. குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா இப்படித்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சோதித்தார், இன்னின்ன சோதனைகள் மட்டும்தான் அவர்களுக்கு வந்தது என்று சொல்லி தெளிவாக குர்ஆன் சொல்லலை. குர்ஆன் வரையறுக்காத ஒரு விஷயத்தை நாங்கள் வரையறுக்கவும் முடியாது. அதுதான் இமாம் தபர் ரஹ்மத்துல்லாஹி சொல்கிற விஷயம். எனவே தான் அல்லாஹ் தஆலா மிக பொதுப்படையாக கலிமாத்தின் பல வகையான வார்த்தைகளின் மூலமாக சோதித்தான். அந்த வார்த்தைகள் என்ன என்று ஓரளவு விளங்கப்படுத்தலாம். ஆனால் வரையறுத்து அல்லாஹ் தஆலா இன்னின்னமாய்த்தான் சோதித்தான்னு சொல்லி அல்லாவே வரையறுக்காத பொழுது மனிதர்களால் ஒரு நாளும் அதனை லிமிட் பண்ண முடியாது, சுருக்க முடியாது என்ற கருத்தை இவன் தபரி விளங்கப்படுத்துவதை நாங்கள் பார்க்குறோம். எப்பொழுது இந்த கலிமாத்தண்டா என்ன உண்மை இல்லையா, அதை எப்படி புரிந்து கொள்ளலாம்? அதாவது பொதுவாகத்தான் விளங்க வேண்டும் என்றாலும் கூட இந்த கலிமாத்துகளுக்கு கூடாக என்ன சொல்ல வருகிறான் அல்லாஹ் தஆலா, அதை விளங்க வேண்டும் என்றால் குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா இந்த கலிமா என்ற சுப்ரயோகத்தை என்ன கருத்திலே பயன்படுத்தியிருக்கிறான் என்ற ஒரு தஃப்சீருல் மௌது என்று அவசியப்படுது. அதாவது அந்த கலிமா என்ற சொற்பிரயோகத்தை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே பல இடங்களிலே கையாண்டிருக்கிறான். அந்த இடங்களில் அல்லாஹ் தஆலா கலிமா என்ற சொற்பிரயோகத்தை என்னென்ன கருத்திலே கையாண்டிருக்கிறான், பயன்படுத்தி இருக்கிறான் என்பதை எங்களால் புரிந்து கொள்ள முடியுமா இருந்தால், இங்கே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பயன்படுத்தியிருக்கிறது கலிமாத் என்பதை ஓரளவு புரியலாம் என்பதுதான் தஃப்சீர் ஆசிரியரோட கருத்து. அந்த வகையில் அல்லாஹ் தஆலா கலிமாத் என்ற சுப்ரயோகத்தை கட்டளைகள், ஏவல்கள், விலக்கல்கள் என்ற கருத்திலே பயன்படுத்தியிருக்கிறார். ஏவல்கள், விலக்கல்கள், அல்லாஹ்வுடைய கட்டளைகள் என்ற கருத்திலே அல்லாஹ் தஆலா பயன்படுத்தியிருக்கிறார். வழிகாட்டல்கள் என்ற கருத்திலே பயன்படுத்தியிருக்கிறார். எனவே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு அல்லாஹ் தஆலா பல வகையான கட்டளைகளை அவ்வப்போது சொல்லியிருக்கிறார். எத்தனையோ வகையான கட்டளைகள், எத்தனையோ வகையான ஓர்டர்களை விட்டிருக்கிறார்.
எத்தகையான வழிகாட்டல்களை விட்டிருக்கிறார், கொடுத்திருக்கிறார். அந்த எல்லா வகையான வழிகாட்டல்களையும் கட்டளைகளையும் தான் அல்லாஹு தாலா அல்லது பொறுப்புகளைத்தான் அல்லாஹு தாலா இங்கே கலிமாத்துன்னு சொல்கிறான். எனவே கலிமாத் என்பது குர்ஆன்ல ஏனைய பின்னணியில் பார்க்கும்போது அவர்களுக்கு வழங்கப்பட்ட பொறுப்புக்கள் அல்லது ஏவல்கள், விலக்கல்கள், கட்டளைகள், இந்த கருத்துக்களைத்தான் கலிமாத்துன்னு தருது. குர்ஆனில் நீங்கள் பார்க்கலாம், சூரத்துல் அன்ஆம் 115 வசனத்தில் அல்லாஹு தாலா வதம்மத் கலிமாத்து ரப்பிக, உம்முடைய இரட்சகனுடைய கலிமாத், சொற்கள், வழிகாட்டல்கள் பூர்த்தியாகி விட்டன என்று அல்லாஹு தாலா குர்ஆனுடைய வழிகாட்டலுக்கு தான் கலிமாத்துன்னு சொல்லுவோம். கலிமாத்துன்னா குர்ஆன் வழங்குகின்ற வழிகாட்டல்கள், குர்ஆன் வழங்குகின்ற ஏவல்கள், விலக்கல்கள், சட்டங்கள், அது வழங்குகின்ற ஒழுக்க விழுமியங்கள், அந்த வெலூசுகள், மோரலிட்டிஸ் என்று சொல்கின்ற எல்லா விஷயங்களையும் அல்லாஹ் தஆலா கலிமாத் என்ற பிரயோகத்துக்கு கூட சொல்லியிருக்கிறார். உம்முடைய இறைச்சியுடைய அந்த வழிகாட்டல் அனைத்தும் தம்மத், அது பூர்த்தியாகி விட்டன, அது பரிபூர்ணமான நிலையில் தான் இருக்கின்றன. அந்த கலிமாத்துக்கு 2 பண்பு இருக்கிறது. கண்டிப்பாக சிதுகா, அது கண்டிப்பாக அல்லாஹ்வுடைய வழிகாட்டல்கள் உண்மையாகத்தான் இருக்கும், உண்மையானவையாக இருக்கும், அதிலே எந்த விதமான பொய்யும் இருக்க மாட்டார். 2வது அதில் மிக பொருத்தமானதாக மிக நீதியான வழிகாட்டல்களாக தான் ஒரு நாள் இருக்கும். ஒரு நாளும் தீவிரமான வழிகாட்டல்களாகவோ அநியாயமான வழிகாட்டல்களாகவோ பக்கச்சார்பான வழிகாட்டலாக ஒரு நாளும் அல்லாஹ்வுடைய வழிகாட்டல் இருக்க மாட்டாது. அனைவருக்கும் பொருத்தமான மிக நீதியான வழிகாட்டல்களாக தான் இருக்கும் என்று அல்லாஹ் தஆலா சூரா அன்ஆமிலே அந்த கலிமாத் என்ற பிரயோகத்தை அல்லாஹ்வுடைய வழிகாட்டல்கள் என்ற கருத்திலே பயன்படுத்தி இருக்கிறார். எனவே அந்த பின்னணியிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு வழங்கப்பட்ட வழிகாட்டல்கள், விலக்கல்கள், ஏவல்கள், பொறுப்புக்கள், அந்த கருத்தை தான் இந்த கலிமாத் என்ற சொற்பிரயோகம் குறிப்பதாக பல அறிஞர்கள் சொல்வார்கள். இந்த வகையில் தான் இப்ராஹீமை அவரது இரட்சகன் பிகலிமாத்தின் பல வகையான பொறுப்புகளை கொடுத்து சோதித்தான். பல வகையான பொறுப்புகளை எல்லாம், சுமைகளை எல்லாம் கொடுத்து சோதித்தான். அவை அனைத்து பொறுப்பையும் சக்சஸாக, வெற்றிகரமாக ஃபஅத்தம்மஹுன்ன, நிறைவேற்றினார் என்ற கருத்திலே மொழிபெயர்ப்பை நாங்கள் பார்க்கணும். உதாரணமாக பாருங்கள், குர்ஆனில் அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வழங்கிய நிறைய பொறுப்புகளை இல்லை, ஒரு பொறுப்பை அல்லாஹ் தஆலா சொல்கிறார். எப்படி சொல்கிறார்? வாஹித்னா இலா இப்ராஹீம வ இஸ்மாயில், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் நாங்கள் ஒரு பொறுப்பை கொடுத்தோம், ஒரு ஏவலை விடுத்தோம். என்ன ஏவல்? அந்த ஹிரா பைத்திய லித்தாயிஃபீன், எனது இந்த கஅபாவை, எனது வீட்டு, பைத்தியனா எனது வீடு, கஅபா, அல்லாஹ் தஆலா சொல்கிறான், எனது இந்த கஅபாவை, இந்த வீட்டை நீங்கள் 2 பேரும் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும், சுத்தம் செய்ய வேண்டும். தஹீரா, இது ஒரு கட்டளை, இது ஒரு வழிகாட்டல், இது ஒரு பொறுப்பு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வழங்கப்பட்ட மிகப்பெரிய பொறுப்புகள் அதுவும் ஒரு பொறுப்பு. எப்படி கஅபாவை நிர்மாணிப்பது ஒரு பொறுப்போ, அந்த கஅபாவை சுத்தமாக ஹஜ்ஜுக்காக, தாயிஃபீன், அதை தவாஃப் செய்வதற்காக, அதில் இபாதத்துகள் செய்வதற்காக, ருக்கு சுஜூதுகளை செய்வதற்காக வருகை தருகின்றவர்களுக்கு நீங்கள் என்ன செய்யணுமெண்டா சுத்தம் செய்து கொடுக்க வேண்டும். எனவே இந்த பொறுப்பை நீங்கள் செவ்வனே நிறைவேற்ற வேண்டும். உதாரணமாக இப்படி குர்ஆனில் நீங்கள் பார்த்தா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வழங்கப்பட்ட பல வகையான பொறுப்புகள் இருக்கின்றன. எல்லா பொறுப்புகளையும் சக்ஸஸாக நிறைவேற்றினார் என்பது ஒரு கருத்து. என் அன்புக்குரிய சகோதர சகோதரி, எனவே இந்த கலிமாத்துக்கு நாங்கள் அப்படி ஒரு முதலாவது கருத்திலே புரிவதாக இருந்தால் கட்டளைகள், ஏவல்கள், அல்லாஹு தஆலா வழங்கப்பட்ட வழிகாட்டல்கள் எல்லா கருத்தையும் குறிக்கும். 2வது இன்னொரு கருத்து இருக்குது, அதையும் நாங்கள் குர்ஆன் பின்னணியிலே விளங்கலாம். அதான் அல்லாஹு தஆலாவுடைய ஏற்பாடுகள், கட்டளைகள் அல்ல, அல்லாஹ்வுடைய கலாக்கதிர்ன்னு சொல்கிறோமே, கலிமாத் என்ற சுப்ரயோகத்தை அல்லாஹு தஆலா அல்லாஹ்வுடைய கலாக்கதிர் என்ற கருத்திலும் குர்ஆன் பயன்படுத்தி இருக்கிறது. குர்ஆனிலே வந்திருக்குது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, முன்னேற்பாடுகள்னு சொல்கிறோமே, அல்லாஹ்வுடைய விதிகள், அதை அல்லாஹு தஆலா குர்ஆனிலே பயன்படுத்தி. உதாரணமாக பாருங்களேன், சூரத்து தஹரீமில் 12வது வசனத்தில் மரியம் அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாத்தின் தாய் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்கின்ற பொழுது வஸத்தகத் பி கலிமாத்தி ரப்பிஹா, அந்த பெண் அவருடைய இரட்சகரின், அந்த பெண் தன்னுடைய இரட்சகனின் வார்த்தைகளை அல்லது முடிவுகளை, ஏற்பாடுகளை நம்பினார்கள். சத்தகன உண்மைப்படுத்தினார், சத்தகன உண்மைப்படுத்தினார் அல்லது நம்பினார் கருத்தை கொடுக்கும். வஸத்தகத் பி கலிமாத் ரப்பிஹா, அந்த பொம்பளை தனது இரட்சகனுடைய ஏற்பாடுகளை, விதிகளை, முடிவுகளை, அந்த கலாக்கதிரை அப்படியே நம்பினார். உங்களுக்கு இப்ராஹிம் இது மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை பொறுத்தவரையில் ஒரு ஆணுடைய துணையின்றி ஒரு பிள்ளையை பெற்றிருக்கிறார், கருத்தரிக்கிறார்.
ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் வந்து, அது ஒரு மனித ரூபத்தில் வந்து, ஒரு இளைஞர் ரூபத்தில் வந்து, உங்களுக்கு ஒரு குழந்தை கிடைக்கப் போவதா சுப செய்தி சொல்கிறார். அப்பொழுது பயந்து போகிறார். அதை தொடர்ந்து குழந்தை உருவாகிறது. அவர் தான் கடைசிக்கு நாங்கள் சொல்கின்ற ஈசா அலைஹிஸ்ஸலாமாக பிறக்கிறார். என்ன சொல்கிறோம்னா, இது ஒரு அல்லாஹ்வுடைய ஒரு மிகப்பெரும் ஏற்பாடு. இப்படி ஒரு குழந்தை உருவாகிற நேரத்தில் மரியம் அலைஹிஸ்ஸலாமை பொறுத்தவரையில் சமூக ரீதியாக எத்தனையோ பிரச்சனைகள் எதிர்கொள்ள வேண்டி வருகிறார். எப்படி ஒரு குழந்தை நானுடைய துணையின்றி பெற முடியும்? எனவே எத்தனையோ வகையான குற்றச்சாட்டுகளை கூட அந்த சமூகம் முன்வைக்கவும் ஆரம்பித்தது. அல்லாஹ்வுடைய இந்த கலிமாவை, இந்த முடிவை, அதாவது ஒரு குழந்தை கிடைக்கும் என்ற அல்லாஹு தஆலாவுடைய தீர்மானத்தை அந்த பெண் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறார். வஸத்தகத் பிகலிமாத்தி ரப்பிஹா, தம்முடைய இரட்சகனுடைய வார்த்தைகளை அப்படியே உண்மைப்படுத்துகிறார் என்று சொல்கிறார். எனவே இந்த பின்னலில் பார்க்கின்ற பொழுது கலாக்கதிர அல்லாஹு தஆலா ஒரு மனிதனை இப்படி விதமாக சோதிக்கிறார். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் ஏதோ ஒரு குழந்தை ஒன்றை அந்த வளமைக்கு மாற்றமான சுன்னாக்கு முரணாக, அந்த விதிக்கு முரணாக ஒரு ஆணுடைய துணையின்றி ஒரு குழந்தை ஒன்றை பெற்றிருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய ஒரு கலாக்கதிர இருந்திருக்கிறது. அதனை ஏற்றுக்கொள்கிறார். இதே போன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பொறுத்தவரையிலும் கூட அவரது வாழ்க்கையில் எத்தனையோ வகையான அல்லாஹ்வுடைய ஏற்பாடுகள் இருந்திருக்கின்றன. ஒரு மனிதனுடைய வாழ்க்கை, யாருடைய மனிதன், எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் கூட பிறந்தது முதல் மரணிக்கும் வரைக்கும் நம்ப முடியாத எதிரும் புதிருமான அல்லாஹ்வுடைய ஏற்பாடுகள் வரும். திடீரென்று சில முடிவுகள் வரும். நாங்கள் எதிர்பார்க்கறதுக்கு மாற்றமான சில விஷயங்கள் வரும். அதனை ஏற்றுக்கொள்கிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தின் வாழ்க்கை எடுத்துக்கொண்டால் அங்கே நீங்கள் பார்க்கலாம், குழந்தையை வைஃபையும் கூட்டிக் கொண்டு போகிறார். அங்கே ஒரு பாலைவனத்தில் விட்டு விடுகிறார். அந்த சந்தர்ப்பத்தில் அங்கே நீர் வசதி எதுவும் இல்லை, பார்ப்பதற்கு யாரும் இல்லை, சூழலும் சற்று வித்தியாசமாக இருக்கிறது, ஒரு பெரிய அங்கீகாரமும் இல்லை. இப்படியான பல வித்தியாசமான ஒரு எதிரும் புதிருமான நிலைகளை அவர்கள் சந்திக்கிறார்கள். அந்த அல்லாஹ்வுடைய ஏற்பாடுகளை எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்கிறார்கள். மிக நீண்ட காலத்துக்கு பெற்றெடுத்த அந்த மகனை கூட அறுத்து பலியிட வேண்டும் என்ற ஒரு கனவு காண்கிறார். அதை பற்றி குர்ஆன் சொல்கிறது சாஃபாத்தில். அதற்கு கூட தயாராகிறார்கள். அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, அந்த கலிமா, அல்லாஹ்வுடைய அந்த கலிமா, அந்த ஏற்பாடு, அந்த கலாக்கதிரை ஏற்றுக்கொண்டு அதனை அமுல்படுத்துவதற்கு துணிச்சலாக முன்வருவதனை குர்ஆன் பாராட்டி பேசுகிறது. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அதே நிலையை அடைகிறார். இப்படி வாழ்க்கையில் தான் நம்பாத, தான் எதிர்பார்க்காத, தான் சில போது விரும்பாத விஷயங்கள் கூட கலாக்கதிராக நடைபெறுகிறது. ஆனால் அதனை ஏற்றுக்கொள்கிறார்கள். அல்லாஹ்வுடைய ஏற்பாடுகளை அப்படியே மனப்பூர்வமாக ஏற்று நம்பிக்கை இழக்காமல், நிராசை அடையாமல், ஃபெடப்பாகாமல் ஸ்ட்ராங்காக இருந்து அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் அதனை வெற்றிகரமாக சுமந்திருக்கிறார். அது ஒரு வகையான சோதனை. இனி அல்லாஹ்வுடைய பொறுப்புகள் வழங்கப்படுவது உண்டு. ரெண்டாவது, வித்தியாசமான அல்லாஹ்வுடைய முடிவுகளை ஏற்றுக்கொள்வது இன்னொன்று. அந்த கலிமாத் என்பது இன்னொரு கருத்து. அப்படியா இருக்கும். எனவே இப்படியான அல்லாஹ்வுடைய சோதனைகள் பல வடிவத்திலே வந்திருக்கிறதை பார்க்கணும். இது ரெண்டாவது கருத்து. முதலாவது கருத்து அல்லாஹ்வுடைய பொறுப்புகள், அல்லாஹ்வால் வழங்கப்பட்ட பொறுப்புகள். ரெண்டாவது கருத்து அல்லாஹ்வால் அவ்வப்போது வழங்கப்பட்ட முடிவுகள், தீர்மானங்கள், கலாக்கதிர். மூணாவது கருத்து இன்னும் சில தஃப்சீர் ஆசிரியர் சொல்கிறார்கள், இங்கே கலிமாத் என்பதுடைய நேரடியான கருத்து பொதுவாக சோதனை என்று மொழிபெயர்க்கலாம். சோதனைகள், பல வகையான சோதனைகளை, குறிப்பாக எதிரான சோதனைகள், நெகட்டிவான சோதனைகளை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எதிர்கொண்டது என்பது மிக பெரிய உண்மை. தந்தை அவர்களை ஏற்றுக்கொள்ளாமை, சமூகம் அவரை புறக்கணித்தமை, நம்ருதனான வாதம், அதனால் அவர் நெருப்பிலே தள்ளப்படுகின்ற நிலை, சமூகத்தை விட்டு பிரிந்து ஹிஜ்ரத் செல்ல வேண்டிய நிலை, மகனை அறுத்து பலியிட வேண்டிய ஒரு கனவு கண்ட நிலை, இப்படி பல வகையான சோதனைகள். எனவே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வரலாறை பார்க்கின்ற பொழுது கலிமாத் என்ற சுப்ரீவத்தை அல்லாஹு தஆலா பயன்படுத்தி பல செய்திகளை அந்த ஒரு சொல்லுக்கூடாக, சொச்சுருக்கம், கருத்து, ஆழம் என்று சொல்கின்ற அந்த மாதிரி ஒரு சொல்லுக்கூடாக பல செய்திகளை அல்லாஹ் தஆலா நாடி வைக்கிறார். ஆனால் இதைவிடவும் விரிவான கருத்துக்கள் இருக்கின்றன என்பதுதான் இந்த ஆயத்தை விளங்கப்படுத்துகின்ற எல்லா தஃப்சீர் ஆசிரியருடைய கருத்து. ஏதோ ஒரு கருத்தை விளங்கப்படுத்த வேண்டும் என்பதற்காக குர்ஆன் பின்னலிருந்து, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கருத்துக்களின் பின்னலிருந்து இந்த கருத்துக்களை முன்வைத்திருக்கு. எனவே சுருக்கமாக 3 கருத்து. ஒன்று, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வழங்கப்பட்ட பொறுப்புகள், அதனையும் செவ்வனாக முன்வைத்தார்கள், நிறைவேற்றி முடித்தார்கள். ரெண்டாவது, கலாக்கதிர், அதனை நம்பினார்கள், சந்தோஷமாக அந்த கலாக்கதிரை ஏற்றுக்கொண்டு ஒரு பெரிய பாசிட்டிவாக ரெஸ்பான்ஸ் பண்ணதை நாங்கள் பார்க்குறோம். மூன்றாவது, அவருக்கு எதிராக வந்த எல்லா சோதனைகளையும் அழகாக முறியடித்தார்கள். இதெல்லாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இதனால் தான் அல்லாஹ் தஆலா அவர்களை பாராட்டுகிறார் என்பதை நாங்கள் பார்க்குறோம்.
இந்த எல்லா வகையான பொறுப்புகளையும் சோதனைகளையும் இந்த கலாக்கதிர் என்ற இந்த மனிதன் வாழ்க்கையில் இதெல்லாம் இருக்கும். எங்களோட வாழ்க்கையாக இருந்தாலும் அப்படித்தான். பல வகையான பொறுப்புகள் வந்த வண்ணம் இருக்கும். நாங்கள் எதிர்பாராத விஷயங்கள் அல்லாஹ்வால் தீர்மானிக்கப்பட்டிருக்கும், அதனை ஏற்றுக்கொள்ள வேண்டி வரும். வகை வகையான சோதனைகள் பல வடிவத்திலே வரும், அதனை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டி வரும். எல்லாத்தையும் வெற்றிகரமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்ய, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை படிக்கும்போது இப்படி நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வெறும் நபியாக மட்டும் வாழ்ந்துவிட்டு செல்லவில்லை, அது ஒரு பெரும் போராட்டத்தை கொண்டது. ஆனால் தான் அல்லாஹ் தஆலா கடுமையாக மிகவும் பாராட்டி குர்ஆனிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மட்டுமல்ல பல நபிமார்களை பாராட்டி பேசுவதை நாங்கள் பார்க்கலாம். இங்கே ஃபாத்தம்மஹுன்ன, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தமது பணியை நிறைவாக பூர்த்தி செய்தார். குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா இன்னொரு வசனத்தில் சூரத்து நஜ்மில் அல்லாஹ் தஆலா 37ஆம் வசனத்தில் வ இப்ராஹீம் அல்லதி வஃபா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எல்லா பொறுப்புகளையும் நிறைவாக பூர்த்தி செய்தார். பொறுப்புகளை பூர்த்தி செய்த இப்ராஹிம் என்று அல்லாஹ் தஆலா பாராட்டி பேசுகிறார். இந்த ஆயத்தை விளங்கப்படுத்துகின்ற போது பல ஆசிரியர்கள் சொல்கிறார்கள், பல தஃப்சீர் ஆசிரியர் சொல்கிற கருத்து என்னென்றால், குர்ஆனில் அல்லாஹ் தஆலா ஒரு நபியை ஆக கூடுதலாக பாராட்டுகிற ஒரு வசனமாகத்தான் இதனை நாங்கள் பார்க்க வேண்டும். ஏனென்றால் தமக்கு வழங்கப்பட்ட பொறுப்புகளை, எல்லா அசைன்மெண்ட்ஸையும், எல்லா வகையான அல்லாஹ் ஓர்டர்களை, கட்டளைகள், எல்லா வகையான சோதனைகளை அழகாக செவ்வனே பூர்த்தி செய்தார் என்று அல்லாஹு தாலாவால் பாராட்டப்படுகிறார் என்றால் அது ஒரு மிகப்பெரிய ஒரு புனிதமான இடம். அந்த பாராட்டை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பெற்றுக்கொண்டார். வ இப்ராஹீம அல்லதி வஃபா, சூரா நஜ்மிலே சொல்கிறார். அதே குர்ஆன் சூரா பக்கராவில் இப்போது நாங்கள் பார்க்குற 124ஆம் வசனத்திலையும் அதனை தான் சொல்கிறான். ஃபஅத்தம்மஹுன்ன, குர்ஆன் சொல்கிறது ஃபஅத்தம்மஹுன்ன, அந்த எல்லா வகையான பொறுப்புகளையும் நிறைவாக மேற்கொண்டார். அத்தம்ம என்ற பிரயோகத்தை இங்கு பக்கராவிலே கையாண்டிருக்கிறார். சூரா நஜ்மிலே வஃபா, வஃபான ஒரு விஷயத்தை கணக்கச்சிதமாக பூர்த்தி செய்தார். அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் தஆலா சொல்லி. எனவே இது ஒரு உலகத்திலே அல்லாஹ்வால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பாராட்டப்பட்டதை தான் இங்கு காட்டுகிறது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த ஆயத்தை விளங்கப்படுத்துகின்ற போது சொல்கின்ற இன்னொரு கருத்து இருக்கிறது, அதன் நினைவுபடுத்தப்பட வேண்டியிருக்கிறது. ஒரு மனிதன் எப்படி எப்படியெல்லாம் சோதிக்கப்பட வேண்டுமோ அப்படியெல்லாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சோதிக்கப்பட்டாராம். அது பாசிட்டிவாகவும் நெகட்டிவாகவும். அந்த வாழ்க்கை வரலாறு மொத்தமாக படித்து பார்த்தால் அவர் பிறந்தது முதல் இறக்கும் வரைக்கும், அது ஒரு நபியாக மாறும் வரைக்கும், நபியாக மாறியதன் பிறகும், தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் அவருடைய தஅவா வாழ்க்கையிலும் அந்த காபாவை புனர்நிர்மாணம் செய்கின்ற வாழ்க்கையிலும் ஹஜ்ஜோடு சம்பந்தப்பட்ட கிரியைகளை செய்கின்ற வாழ்க்கையிலும் அல்லது சத்தியத்தை முன்வைக்க போகிற நேரம் தஅவாவில் எதிர்கொண்ட பல வகையான சவால்களையும் அவருடைய குடும்ப வாழ்க்கையில் அந்த பிள்ளை கிடைத்த அந்த வரலாறை வைத்து பார்க்கின்ற போது நீண்ட காலம் எடுத்து பிள்ளை ஒன்றை பெற்றிருக்கிற நிலை உருவாகிற நேரம், அது பிறகு கனவு கண்டதை பலியிட வேண்டும் என்று நினைக்கின்ற நிலையும், பல ஊர்களுக்கு நாடுகளுக்கு சுற்றி பயணம் செய்கின்ற அந்த பயங்கரமான பயணம் என்ற சவால், இப்படி எல்லாத்தையும் வைத்து பார்க்கின்ற பொழுதோ ஒரு மனிதன் பட வேண்டிய எல்லா துன்பத்தையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பட்டிருக்கிறார் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஆயத்தை விளங்கப்படுத்தும். எனவே அது ஒரு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை வரலாறை படித்து பார்த்தால்தான் விளங்கும். அப்படி உலகத்தில் ஒரு மனிதர் சோதிக்கப்பட்டிருப்பாரா? யாருமே அப்படி சோதிக்கப்பட மாட்டார்கள். அந்த அளவுக்கு கடுமையாக சோதிக்கப்பட்டு அந்த வெற்றிப்பட்டு இருக்கிறார்கள், வெற்றிகரமாக அதனை பூர்த்தி செய்திருக்கிறார்கள் என்ற கருத்தை தான் குர்ஆன் சொல்கிறது. நாலாவது, இப்படியெல்லாம் எல்லா பொறுப்புகளையும் செவ்வனே செய்த இப்ராஹீம் அல்லது வஃபான குர்ஆன் சொல்வது போன்று எல்லா சோதனைகளையும் மலை போல் உறுதியாக நின்று எதிர்கொண்ட அந்த உறுதியான நெஞ்சை உள்ளடக்கிய கொண்ட அந்த நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா பெரிய ஒரு சுப செய்தியை சொல்கிறான். என்ன சுப செய்தி? இன்னி ஜாஇலுக லின்னாஸி இமாமா, உங்களை மனித சமூகத்துக்கு தலைவராக நியமிக்கிறேன். இதை இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள். இந்த ஆயத்து எதென்றால், அவரை அல்லாஹ் தஆலா நீண்ட காலமாக சோதித்து டெஸ்ட் பண்ணி அவர் உலக தலைவராக மாறுவதற்கு மிக பொருத்தமானவர் என்று கண்ட பொழுது அந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணதுக்கு கொடுத்த விளைவு தானே அது என்று சொல்வார். அதான் அந்த எக்ஸாமில் அழகாக பாஸ் பண்ணியிருக்கிறார், எல்லா டெஸ்ட்லேயும் பாஸ் பண்ணியிருக்கிறார், எல்லா பொறுப்புகளையும் சரிவர நிறைவேற்றுகிறார். எனவே தலைமைத்துவத்தை கேட்க வேண்டும் என்றெல்லாம் பேச முன்னால்
தனக்கு வழங்கப்பட்டிருக்கிற பொறுப்புகளை எந்தளவு தூரம் நிறைவேற்றுகிறார் என்பதுதான் மிக முக்கியமானது. எனவே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தலைமைத்துவத்துக்கு பின்னால் செல்லவில்லை. அவர்களுக்கு வழங்கப்பட்ட எல்லா பொறுப்புகளையும் கணக்கச்சிதமாக செஞ்சிருக்கிறார். எனவே இனி இவர் தலைவராக வருவதற்கு பொருத்தம் என்று அல்லாஹ் தஆலா சொன்ன ஒரு வார்த்தை தானாம் இன்னி ஜாஇலுக லின்னாஸி இமாமா. இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் தஆலாவால் கிடைத்த ஒரு மிக பெரும் அங்கீகாரம் என்று சொல்கிறார்கள். இன்னி ஜாஇலுக லின்னாஸி இமாமா. அப்பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய ஒரு ஆசையை ஒன்றே வெளிப்படுத்துகிறார். அது பொதுவாக மனிதர்களுக்கு உள்ளது தான். ஒரு நல்ல ஒரு விஷயம் கிடைக்கின்ற பொழுது தன்னுடைய இரத்த உறவுகளுக்கும் இனபந்துக்களுக்கும் தங்களது பிள்ளைகளுக்கும் அப்படியான விஷயங்கள் கிடைக்க வேண்டுமே என்று ஆசைப்படுவது மனிதன் இயல்பு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு ஆசையை என்ன ஆசை? வமின் துர்ரியத்தி, அது எனது குடும்பத்திலும் துர்ரியான்னு சொன்னால் இந்த ஜெனரேஷன், அதாவது பரம்பரை, இந்த வழித்தோன்றன்னு சொல்கிறோமே, அது பரம்பரைகளுக்கும் இந்த தலைமைத்துவம் கிடைக்க வேண்டுமே என்று அவர்கள் ஆசைப்படுகிறார்கள். அந்த ஆசையை அல்லாஹ்விடத்தை முன்வைக்கிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய கனவாக இருந்திருக்கிறது என்னென்றால், இப்படி ஒரு நல்ல தலைமைத்துவம் தொடர்ந்தும் எனது குடும்பத்திலிருந்து வர வேண்டும், பரம்பரையிலிருந்து வர வேண்டும், அவர்கள் உலகத்தை அவர்கள் ஆள வேண்டும், உலக மக்களுக்கு தலைமைத்துவம் வழங்க வேண்டும். அது நல்ல ஒரு ஆசை. கண்டிப்பாக எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் தனது பிள்ளைகள், தனது பிள்ளையின் பிள்ளைகள், தனது வம்சத்தை சேர்ந்தவர்கள் அப்படியா உருவாக்கப்பட வேண்டும், தலைமைத்துவ குவாலிட்டிஸ்கள் உள்ளடக்கிய பண்புகள் கொண்ட அப்படியான தலைவர்கள் உருவாகுவதற்கு உழைக்க வேண்டும், அதற்காக பிரார்த்திக்க வேண்டும், அதற்கு ஆசைப்பட வேண்டும். அதுதான் உண்மையிலே இப்ராஹிமிய கனவு. அது கண்டிப்பாக குர்ஆனும் அதே சொல்லுகிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அப்படி ஆசைப்பட்டாங்க, நல்ல ஒரு ஆசை. எனவே வமின் துர்ரியத்தி, எனது குடும்பத்திலிருந்து பரம்பரையிலிருந்து அப்படி தலைவர்கள் வர வேண்டும் என்று அவர்கள் ஆசைப்படுகிறார்கள். அது ஒரு நல்ல ஒரு ஆசையாக குர்ஆன் சொல்கிறது. ஆனால் அந்த ஆசைக்கு பதில் சொல்லுகின்ற பொழுது அல்லாஹ் எப்படி சொன்னான் என்றால், ஒரு பொதுவான விதி ஒன்றை தான் சொன்னான். உமது குடும்பத்திலிருந்து நான் தலைவர்களை உருவாக்குகிறேன் என்று சொல்லவில்லை. பொது விதி என்ன சொன்னான்? லா யனாலு அஹ்தி அஸ்ஸாலிமீன். ஏன்ற ஒப்பந்தம் என்னென்றால், நான் யாருக்கு தலைமைத்துவத்தை கொடுப்பேன் என்றால் நல்லவர்களுக்கு தான் கொடுப்பேன். உங்களோட குடும்பத்தில் வரக்கூடிய நல்லவர்களுக்கு தான் கிடைக்கும். அஹ்தி அஸ்ஸாலிமீன், அநியாயக்காரர்களுக்கு இந்த பங்கு போக மாட்டாது என்று அல்லாஹ் தஆலா சொன்னான். உண்மையிலே இந்த துஆ, இந்த ஆயத்தை விளங்கப்படுத்துகிற நேரம், இந்த அநியாயக்காரர்கள் சொல்கிற எவருக்குமே தலைமை செல்ல முடியாது. தொழுகைக்கு இமாமத் செய்பவரும் அநியாயக்காரனாக இருக்க முடியாது. ஒரு சமூகத்துக்கு தலைவராக இருப்பவரும் அநியாயக்காரனாக இருக்க. அநியாயம் ரெண்டு வகைப்பட அநியாயம், ரெண்டு வகையான அநியாயங்கள். ஒன்று அல்லாஹ்வுக்கு செய்கிற அநியாயம், ரெண்டாம் மனுஷர்களுக்கு செய்கிற அநியாயம். ரெண்டு வகையான அநியாயங்கள் இருக்கின்றன. இந்த ரெண்டு வகையான அநியாயங்களையும் செய்கின்றவர்கள் ஒரு நாளும் எந்த ஒரு தலைமைத்துவத்துக்கும் பொருத்தமில்லை என்பதை தான் இந்த ஆயத்தை விளங்கப்படுத்துகின்ற பல தஃசீராசிரியர்கள் சொல்கின்ற மிக முக்கியமான கருத்து. அநியாயம் தலைமைத்துவத்துக்கு பொருத்தமாக இருக்க மாட்டாது. அல்லாஹ் தஆலா அதனை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மிக தெளிவாக சொல்லிவிட்டார். அந்த துவா அங்கீகரிக்கப்பட்டது. அதனை சூரத் அன்கபூத்தில் 27 வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வஜஅல்னா ஃபீ ذُرِّيَّتِهِ, நாங்கள் அவரது பரம்பரையிலிருந்து அந்நுபுவா, நபிமார்களை நாங்கள் உருவாக்கினோம். குர்ஆனே சொல்கிறது. அன்கபூத்தில் 27 வசனத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஆசைப்படி வஜஅல்னா ஃபீ ذُرِّيَّتِهِ, அங்கே அல்லாஹ் தஆலா சொல்கிறான் தானே வமின் ذُرِّيَّتِன்னு சொல்லி சூரா பக்கரா 124 வசனத்தில் எனது பரம்பரையிலிருந்து தலைமைகள் உருவாக வேண்டும் என்று. தலைவர்கள் ஆக டாப் தலைவர் தான் நபிமார்கள் ஆவார்கள். தலைவர்கள் ஆக டாப் நபிமார்கள் ஆவார்கள். ஏனைய தலைமைகள் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு தான் வரும். அல்லாஹ் தஆலா அன்கபூத்திலே சொல்கிறார், வஜஅல்னா ஃபீ ذُرِّيَّத்தி இப்ராஹிம், அதுதான் அது ஃபீ ذُرِّيَّத்திஹி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய ذُرِّய்யாவிலிருந்து நுபுவா, நபிமார்களை உருவாக்கினோம். வல் கிதாப் என்றால் வேதங்களை நாங்கள் கொடுக்கின்ற அளவுக்கு தூதர்களை, ரசூல்மார்களை உருவாக்கினோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். எனவே அந்த துஆ அங்கீகரிக்கப்பட்டது. எனவே தான் வரலாற்றிலே அதிகூடிய நபிமார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வழித்தோன்றலிருந்து பனு இஸ்ராயல்களில் சமூகத்தில் வந்த யூத கிறிஸ்தவர்களுக்கு வந்த நபிமார்களாக இருக்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பரம்பரையில் வந்ததை நாங்கள் பார்க்குறோம். அந்த துஆ அங்கீகரிக்கப்பட்டு பார்க்குறோம். இனி அநியாயக்காரர்கள் எந்த வகையிலும் தகுதியானவர்கள் அல்ல. தலைமைத்துவத்துக்கு பொதுவாக நபிமார்களாக வருபவர்கள் கண்டிப்பாகவே அநியாயக்காரர்கள் இருக்க மாட்டார்கள். எனவே தான் ஷேக் ஜமாலுத்தீன் காசிமி மஹாசின் தாவின் தஃப்சீரில் இந்த ஆயத்தை விளங்கப்படுத்துகின்ற பொழுது நுபுவத் போன்ற தலைமைத்துவத்தையே இது குறிக்கும் என்று சொல்வார்கள். நுபுவத்துக்குத்தான் ஒரு நாளும் அநியாயக்காரர்கள் தெரிவு செய்யப்பட மாட்டார். நேரடியாக அல்லாஹ்வால் மிக தகுதியானாக்கத்தான் நபியாக வருவார்கள். ஏனைய தலைமைத்துவத்துக்கு சில நேரங்களில் மனிதர்களுடைய பலவீனங்களின் காரணமாக சில தலைமைகளுக்கு அநியாயக்காரர்கள் வந்து போவார்கள்.
அது ஒரு டெஸ்ட்டாக மாறும். அல்லாஹ் தஆலா அந்த உத்தரவாதத்தை இந்த ஆயத்துக்கூட தரவில்லை என்று ஜமாலுத்தீன் காசிமி போன்றவர்கள் விளங்கப்படுத்துவார்கள். கடைசியாக அன்புக்குரிய சகோதரர்களே, இதுவரைக்கும் நாங்கள் படித்த இந்த சூரா பக்ராவுடைய 124வது, அதாவது வஇத் இப்தலா இப்ராஹீம ரப்புஹு பிகலிமாத்தின் ஃபஅத்தம்மஹுன்ன கால இன்னி ஜாயிலுக லின்னாஸி இமாமா கால வமின் துர்ரியத்தி கால லா யனாலு அஹ்தி அஸ்ஸாலிமீன் இந்த 124 வசனத்துடைய டேக் ஹோம் மெசேஜ் என்னென்றால், முதலாவது அல் குர்ஆன் குறிப்பில் நபிமார்களுடைய வரலாறுகளை நாங்கள் படிக்க வேண்டும். குர்ஆனிய கண்ணோட்டத்தில் இப்படி பல நபிமார்களுடைய சரிதைகளை வரலாறுகளை பற்றி அல்லாஹ் தஆலா பேசியிருக்கிறான். அந்த குர்ஆனிய கண்ணோட்டத்தில் படிக்கின்ற பொழுதோ அது எப்படிப்பட்ட ஆளுமை, அவருடைய பண்பாடுகள் என்ன, அவைகள் சொல்கின்ற பயன்கள் என்ன, இன்று எமக்கு பிரயோசனமான செய்திகள் என்ன, அது சம்பந்தமான தெளிவுகளை பெறுவதற்கு தொடர்ந்தும் குர்ஆனை நபிமார்களுடைய வரலாறுகளை படிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது. ரெண்டாவது, எம்மீது சுமத்தப்பட்ட பொறுப்புகளை சரியாக நிறைவேற்றுகிறோமா? இந்த கலிமாத், எல்லாருக்கும் கலிமாத் இருக்கின்றன. அல்லாஹ்வால் வழங்கப்பட்ட பல வகையான பொறுப்புகள் இருக்கின்றன. அது வணக்க வழிபாடுகளாக இருக்கலாம், குடும்பத்தோடு சம்மந்தப்பட்ட பொறுப்புகளாக இருக்கலாம், நிதியோடு சம்மந்தப்பட்ட பொறுப்புகளாக இருக்கலாம், ஏனைய தொழிலோடு சம்மந்தப்பட்ட பொறுப்புகளாக இருக்கலாம். இப்படி அல்லாஹ் தஆலா வித்தியாசமான பொறுப்புகளை ஒவ்வொருத்தருக்கும் தந்திருக்கிறான். அந்த பொறுப்புகள் எந்த அளவு தூரம் கணக்கச்சிதமாக நிறைவேற்றுகிறோம் என்பது பற்றி நாங்கள் சிந்திக்க வேண்டும். மூன்றாவது, இன்ப துன்ப சோதனைகள் எமது ஈமானின் உண்மையின் நிலையை பரீட்சிப்பவை என்பதை புரிய வேண்டும். இன்பமாக இருக்கலாம், துன்பமாக இருக்கலாம், ஒரு நாளும் விளைவல்ல, அதுங்கிறது ஈமாண்ட தரத்தை பரீட்சிக்கிற ஒரு காரணி. எனவே அதனை நாங்கள் முடிவாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. அல்லாஹ் தஆலா சோதிக்கிறான், அதன் விளைவாக ஒரு விளைவை தர இருக்கிறான் என்பதுதான் இந்த ஆயத்து சொல்கின்ற மற்றொரு விளைவாக இருக்கிறது. இந்த விஷயங்களை எல்லாம் கருத்து கொண்டு இந்த ஆயத்திலே நாங்கள் பட்டுக்கொண்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய என்ற ஆளுமையை மிக அழகாக விளங்குவதற்கான ஒரு ஆயத்தாக அமைந்திருக்கிறது. இந்த ஆயத் சொல்கின்ற இந்த கருத்துக்களை உள்வாங்கி நமது வாழ்வை ஒழுங்குபடுத்திக் கொள்வதற்கு அல்லாஹ் தஆலா கிருபை செய்வானாக. வாஹர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.